திருவள்ளூரில் அமோனியா வாயு கசிவால் 2 பேர் மட்டுமே இறந்துள்ளனர். 5 பேர் கவலைக்கிடமாக இருக்கும் நிலையில் பாதிக்கப்பட்டோருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது என அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் அமோனியா வாயு கசிவு விபத்து மிகுந்த மனவேதனையை அளிக்கிறது என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டோர் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்துள்ளார். தொழிற்சாலையின் அசாதாரணத்தால் அமோனியா கசிவு ஏற்பட்டு விபத்து நடந்துள்ளது. சில தொழிற்சாலைகள் தொழிலாளர்களின் உயிரை துச்சமாக நினைக்கின்றனர் என பிரேமலதா தெரிவித்துள்ளார். சர்வதேச யோகா தினத்தினை முன்னிட்டு சியாச்சின் பனிச்சிகரத்தில் ராணுவ வீரர்கள் யோகா பயிற்சி மேற்கொண்டனர். அப்போது தன் பயிற்சியாளர் யோகா செய்வதை பார்த்து ராணுவ மோப்பனாயும் அதேபோல் யோகா செய்து காட்டி அசத்தியது. திருவள்ளூரில் அமோனியா வாயு கசிவால் 7 பேர் இறந்ததாக வெளியான தகவல் கடும் அதிர்ச்சி அளிக்கிறது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிப்பதையும் தொழிற்சாலைகளில் நெறிமுறைகள் பின்பற்றுவதையும் அரசு உறுதி செய்ய வேண்டும் என பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இந்தியா, இலங்கை, ஆப்கானிஸ்தான் அணிகள் இடையேயான முத்தரப்பு ஏ சீரிஸ் தொடரின் இறுதிப் போட்டியில் இலங்கையை 66 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்தியா கோப்பையை வென்றது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு தொடரின் இறுதிப் போட்டியில் 29 பந்துகளில் 94 ரன்களை அடித்து இந்திய வீரர் வைபவ் சூரியவன்ஷி ஆட்டநாயகன் விருதை வென்றார். உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் இ பிரிவில் நடந்த போட்டியில் ஈக்வடார் மற்றும் குராசோ இடையிலான போட்டி 0-0 என்ற கோல் கணக்கில் டிராவில் முடிந்தது. 4 மாநில வாக்காளர் அட்டைகளை சட்டவிரோதமாக வைத்திருந்த குற்றச்சாட்டில் வழக்கு விசாரணைக்கு ஆஜராகாத நடிகர் பிரகாஷ் ராஜுக்கு பெங்களூரு கோர்ட் பிடிவாரண்ட் பிறப்பித்தது. தனியார் விடுதிகள் ஏற்பட்ட தகராறு காரணமாக 2வது டெஸ்ட் போட்டிக்கான அணியில் இருந்து பென் ஸ்டோக்ஸ் நீக்கப்பட்டார். இந்நிலையில் நியூசிலாந்து அணிக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து கேப்டனாக மீண்டும் பென் ஸ்டோக்ஸ் செயல்படுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி திருவானைக்காவல் ஜம்புகீஸ்வரர் கோவில் ஆணி திருமஞ்சன விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. காஞ்சிபுரத்தில் முதல்வர் விஜயின் 52வது பிறந்தநாளையொட்டி கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் அமைச்சர்கள் தென்னரசு, ரஞ்சித்குமார் தலைமையில் 52 கிலோ கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. பொதுமக்களுக்கு பிரியாணி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. திருவள்ளூர் பெரியபாளையம் அருகே அமோனியா வாயு கசிவால் பலர் இறந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அனுதினமும் மரண ஓலங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது யதார்த்தமாகியுள்ளது என்றார். தொழிற்சாலையின் அசாதாரணத்தால் அமோனியா கசிவு ஏற்பட்டு விபத்து நடந்துள்ளது. சில தொழிற்சாலைகள் தொழிலாளர்களின் உயிரை துச்சமாக நினைக்கின்றனர் என பிரேமலதா தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த வேண்டும், தமிழக கோவில்களை பாதுகாக்க தனி வாரியம் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட 8 தீர்மானங்கள் திருநெல்வேலியில் நடந்த இந்து முன்னணி பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டன. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தீர்த்தமலை ஸ்ரீவள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவள்ளூரில் அமோனியா வாயு கசிவால் உயிரிழந்தோர் குடும்பத்தாருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். தொழிலாளர் நலனிலும் பாதுகாப்பிலும் எந்தவொரு சமரசத்திற்கும் தவிக அரசு இடம் கொடுக்கக்கூடாது என்று கூறியுள்ளார். ஓமன் நாட்டில் கப்பலில் பணிகள் இருக்கும்போது இறந்த தூத்துக்குடியைச் சேர்ந்த கப்பல் மாலுமி நிஷாந்தின் மனைவி சரோஃபினுக்கு மீன்வளத்துறையில் இளநிலை உதவியாளர் பணிக்கான பணி நியமன ஆணையை அமைச்சர் ஸ்ரீநாத் வழங்கினார். இன்றைக்கு எல்லா துறைகளிலும் ஊழலையும் லஞ்சத்தையும் ஒழித்துக் கொண்டிருக்கிறோம் என அமைச்சர் ரமேஷ் தெரிவித்தார். மக்களுக்கு பணி செய்ய நாங்க வந்திருக்கிறோம், அதனால் எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது என்றார். திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்றும் விவகாரத்தில் கோர்ட் உத்தரவை தமிழக வெற்றிக் கழக அரசு மதிக்க வேண்டும் என்று இந்து மக்கள் கட்சி நிறுவன தலைவர் அர்ஜுன் சம்பத் வலியுறுத்தினார். திமுக போல் தவிக ஆட்சியிலும் இந்து மதம் அவமதிக்கப்படுகிறது என்றார். விரைவில் எப்போது வேண்டுமானாலும் உள்ளாட்சித் தேர்தல் வரும் என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். திமுக கவுன்சிலர்களை வைத்து எந்த பயனும் இல்லை, விரைவில் உள்ளாட்சித் தேர்தல் நடத்த நடவடிக்கை எடுப்போம் என்றார். தூத்துக்குடி வாகைக்குளம் சுங்கச்சாவடியில் இருந்து விமான நிலையம் வரை சுமார் 5 நிமிடம் 1 கிலோமீட்டர் உயரத்திற்கு சுழல் காற்று வீசியது. அப்பகுதி முழுவதும் புழுதி பறந்ததால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். தென்காசி பழைய ஹாஸ்பிட்டல் பகுதியில் 2 வீலரில் மறைத்து வைத்திருந்த 525 கிலோ குட்கா பாக்கெட்டுகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். காஞ்சிபுரம் அடுத்த பழைய சீவரத்தில் உள்ள ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் கோவிலில் ஆனி பிரம்மோற்சவத்தின் 5ஆம் நாளில் கருட சேவ வாகனத்தில் சுவாமி வீதி உலா வந்தார். திரளான பக்தர்கள் பெருமாளை வழிபட்டனர். இந்திய மகளிர் அணிக்கு எதிரான போட்டியில் தென்னாப்பிரிக்கா மகளிர் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கடந்த 18ஆம் தேதி கவர்னர் அர்லேக்கர் உரையுடன் தொடங்கிய தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் சனி ஞாயிறு விடுமுறைக்கு பின் மீண்டும் இன்று காலை 9:30 மணிக்கு கூடுகிறது.
கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதிக்கப்பட உள்ளது. திருவள்ளூர் பெரியபாளையம் அருகே இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிந்த விபத்தில் சிக்கி 7 தொழிலாளர்கள் இறந்தனர். 60க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மயக்கமடைந்த நிலையில் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாடு முழுவதும் 5440 மையங்களில் 22 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் எழுதிய நீட் மறுதேர்வு நிறைவு பெற்றது. தமிழகத்தில் 307 மையங்களில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தேர்வு எழுதினர். திருவள்ளூரில் அமோனியா வாயு கசிவால் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்த முதல்வர் விஜய் தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க உத்தரவிட்டுள்ளார். இறால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா வாயு கசிந்த விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு டாக்டர்கள் உயர்மட்ட சிகிச்சை அளித்து வருகின்றனர். சம்பவம் நடந்த ஆலையில் வாயு கசிவு கட்டுக்குள் உள்ளது என அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்தார். திருவள்ளூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிவால் 7 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு கவர்னர் அர்லேக்கர் இரங்கல் தெரிவித்துள்ளார். விலை மதிப்பற்ற உயிர்கள் பறிபோனதும் பல தொழிலாளர்கள் காயமடைந்ததும் ஆழ்ந்த வேதனையை அளிக்கிறது எனவும் அவர் கூறியுள்ளார். திருவள்ளூரில் அமோனியா கசிவால் 60 பெண்கள் 4 ஆண்கள் பாதிக்கப்பட்டுள்ள தகவல் அறிந்ததும் முதல்வர் விஜய் மிகவும் வேதனையடைந்தார். சம்பவம் தொடர்பாக 10 நிமிடங்களுக்கு ஒருமுறை முதல்வருக்கு தகவல் தெரிவித்து வருகிறோம் என்று அமைச்சர் குமார் தெரிவித்துள்ளார். பாஜவிலிருந்து விலகி புதிய இயக்கத்தை அண்ணாமலை துவக்குகிறார் என்பது கவனிக்கத்தக்கது. மதவாத அரசியல் எந்த அவதாரம் எடுத்து வந்தாலும் அதனை தமிழக மக்கள் ஒருபோதும் கண்டுகொள்ள மாட்டார்கள் என திருமாவளவன் சொன்னார். திருவள்ளூர் பெரியபாளையத்தில் அமோனியா வாயு கசிவால் 7 பேர் இறந்த விவகாரத்தில் வாயு கசிவுக்கு காரணமான செயின்ட் பீட்டர்ஸ் பால் சீஃபுட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்தின் நிர்வாகி டேனியல் கைது செய்யப்பட்டார். அமோனியா கசிவால் பாதிக்கப்பட்டு மஞ்சங்கரணை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை அமைச்சர் குமார் சந்தித்து ஆறுதல் கூறினார். திருவள்ளூர் பெரியபாளையம் அருகே அமோனியா வாயு கசிவால் 7 பேர் இறந்தது பற்றி விசாரிக்க அரசு குழு அமைத்தது. தமிழகத்தில் எப்போதும் இருமொழிக் கொள்கைதான், மும்மொழிக் கொள்கையை ஆதரிக்க மாட்டோம் என அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். ஹிந்தி, சமஸ்கிருதத்தை தவிர்த்து பிற மொழியை கற்றால் வெளிநாடுகளில் வேலைக்கு செல்லலாம் என்றார். சேதமடைந்த நெல் மூட்டைகள் பிரிக்கப்பட்டு அரவை ஆலைகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளன. இனி இதுபோல் நடைபெறாத வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என வேளாண் அமைச்சர் வினோத் தெரிவித்துள்ளார். முதல்வர் விஜய்க்கு நிர்வாக அனுபவம் இல்லை என்றும் அவருக்கு பிறகு கட்சியில் முக்கிய பதவிக்கு கூட ஆதவ் அர்ஜுனா வரக்கூடும் என்றும் நயினார் நாகேந்திரன் விமர்சித்தார். பள்ளி வளாகங்களுக்குள் செல்லும்போது எக்காரணம் கொண்டும் அரசியல் கட்சி கொடிகளையோ அல்லது அடையாளங்களையோ பயன்படுத்தக்கூடாது என அமைச்சர் ராஜ்மோகன் அறிவுறுத்தினார். வகுப்பறை அமைதியை கெடுக்கும் வகையில் மாணவர்களை தொந்தரவு செய்யக்கூடாது என்றார். பள்ளிகளுக்குள் தங்களது கட்சி நிர்வாகிகளை அனுப்பி வகுப்பறைக்குள் ரீல்ஸ் எடுப்பதையும் கட்சி பெயரையும் முதல்வர் விஜயின் பெயரையும் சொல்லி மாணவர்களை முழக்கமிட செய்வதையும் அறவே தவிர்க்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் மகேஷ் வலியுறுத்தினார். ரயில்களில் மகளிர் பெட்டிகளில் அனுமதியின்றி ஆண்கள் நுழைந்தாலோ அல்லது பயணித்தாலோ 2500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்ற புதிய விதிமுறை அமலுக்கு வந்துள்ளது. வருங்காலத்தில் திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஒரே கட்சியாக செயல்பட்டாலும் ஆச்சரியமில்லை. இரு கட்சிகளும் தேர்தலில் ஓட்டு வாங்குவதற்காக சாதிய பாகுபாடுகள், ஆணவ கொலைகளுக்கு எதிராக களத்தில் போராடவில்லை என சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் கூறியுள்ளார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், திருச்சி, திண்டுக்கல், தேனி, மதுரை மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேற்கு வங்கத்திலிருந்து டெல்லி வந்த பிரதமர் மோடி நீட் மறுதேர்வு நடப்பதால் வீட்டுக்கு காரில் செல்லாமல் ஏர்போர்ட்டில் 45 நிமிடங்கள் காத்திருந்தார். மாணவர்கள் சிரமத்தை தவிர்க்க தனது பயணத்தை மோடி தாமதப்படுத்தினார். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட துனகிரி, சன்ஷோதக் மற்றும் அக்ரே ஆகிய 3 போர்க்கப்பல்களை பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்தார். இந்தியாவில் சிறுபான்மையினர் மற்றும் மத வழிபாட்டு தலங்கள் நடத்தப்படும் விதம் குறித்து பாகிஸ்தான் அதிபர் ஆசிப் அலி ஜர்தாரி தெரிவித்த கருத்துக்களுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. உட்கட்சி அரசியல் அழுத்தம், செல்வாக்கு குறைவு உள்ளிட்ட காரணங்களால் பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் பதவி விலக முடிவெடுத்திருப்பதாகவும் நாளை தனது முடிவை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கையில் பள்ளி கேன்டீன்களில் பர்கர், பீட்சா, பிஸ்கெட், கேக்குகள் போன்ற பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களை விற்பனை செய்ய தடை விதித்து அந்நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 11 பந்துகளில் அரை சதம் விளாசி இந்திய வீரர் வைபவ் சூரியவன்ஷி அசத்தலான சாதனை படைத்துள்ளார். இங்கிலாந்து அணிக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 14 முதல் 19 வரை கேப்டன் சுப்மன் கில் தலைமையில் இங்கிலாந்தில் போட்டி நடைபெறவுள்ளது.
நீட் தேர்வால் மாணவர்கள் தற்கொலை செய்வதற்கு பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய பாஜக அரசுதான் காரணம் என அமைச்சர் CTR நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டதுதான், இனி அது திறக்கப்படாது என அமைச்சர் ராஜீவ் தெரிவித்துள்ளார். மாணவர்கள் செல்போனை அதிகமாக உபயோகிக்கிறார்கள், அதிலிருந்து விடுபட வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். திருவள்ளூரில் அமோனியா வாயு கசிவால் 7 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் 24 மணி நேரத்தில் இடைக்கால அறிக்கை தாக்கல் செய்ய முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். முதல்வர் விஜய் உத்தரவிட்டதை அடுத்து ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு வந்த அமைச்சர் ராஜ்மோகன் பாதிக்கப்பட்டோருக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்க உத்தரவிட்டுள்ளார். சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். அமோனியா வாயு கசிவு விவகாரத்தில் விதிமீறல் இருந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் முகமது பர்வேஸ் தெரிவித்துள்ளார். ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கும் ஆணவத்தில் கட்சி பெயரை பயன்படுத்தி ஜாதி ரீதியாக வசைபாடுவதிலும் பெண்களிடம் அத்துமீறுவதிலும் திமுகவை விட தாவேக ஜெட் வேகத்தில் முன்னேறிக் கொண்டிருப்பது வெட்கக்கேடு என நயினார் நாகேந்திரன் விமர்சித்தார். நீட் தேர்வு தேவையில்லை என்பதுதான் தாவேக நிலைப்பாடு. தென் மாநிலங்களை விட பாரதிய ஜனதா ஆளும் மாநிலங்களில்தான் நீட் தேர்வால் குளறுபடிகள் நடக்கின்றன என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். அதிமுகவின் தேர்தல் தோல்வியால் மனமுடைந்து தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்ட தொண்டர் மகேந்திரன் குடும்பத்திற்கு குடும்ப நல நிதியாக 55 லட்சத்திற்கான வரையோலையை வழங்கி எடப்பாடி பழனிசாமி ஆறுதல் கூறியுள்ளார். தமிழக முதல்வர் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில்தான் சினிமா பாடலுக்கு நான் நடனம் ஆடினேன். அங்கிருந்த இளைஞர்கள் நடனமாட அழைத்தனர். அவர்களின் கோரிக்கையை ஏற்று நடனம் ஆடினேன். இதில் எந்த தவறும் இல்லை என காங்கிரஸ் உயர்கல்வி அமைச்சர் விஸ்வநாதன் விளக்கம் அளித்துள்ளார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு வந்த அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அமோனியா வாயு கசிவால் பாதிக்கப்பட்டோருக்கு ஆறுதல் கூறினார். மதுரை மேலூரில் தமிழக முதல்வர் விஜய், காங்கிரஸ் MP ராகுல் பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட காங்கிரஸ் உயர்கல்வி அமைச்சர் விஸ்வநாதன், விஜய் பட பாடலுக்கு தாவேகா பெண் நிர்வாகியுடன் இணைந்து நடனமாடிய காட்சிகள் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு தேர்வை கூட மத்திய அரசால் சரியாக நடத்த முடியவில்லை என்றும், இத்தனை ஆண்டுகளாகியும் மருத்துவ நுழைவுத் தேர்வை நடத்துவதில் மத்திய அரசுக்கு முதிர்ச்சி இல்லை என அமைச்சர் நிர்மல்குமார் விமர்சித்தார். காட்டுமன்னார் கோயிலில் போட்டியிட வேண்டாம் என திமுக கட்டாயப்படுத்தவில்லை, பரிசீலிக்குமாறு மட்டுமே கூறியது. தேவையில்லாத தர்ம சங்கடங்கள் வேண்டாம் என்பதற்காகவே அங்கு நான் போட்டியிடவில்லை என திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் காலை உணவுக்கு பதிலாக பிஸ்கெட் கொடுத்தது தொடர்பாக விளக்கம் கேட்டுள்ளேன். குறிப்பிட்ட நேரத்தில் உணவை ஏற்பாடு செய்ய முடியவில்லை என்றால் அதற்கு மாற்றாக உணவுதான் வழங்க வேண்டும் என அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்தார். சட்டசபையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கொடுத்த திருத்தம் என்ன என்பதை சபைக்கு சொல்லாமல் அதை நாங்கள் ஏற்கிறோம் என்றால் அது தமிழக சட்டசபை விதிகளுக்கு புறம்பானது என்கிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம். திறந்த வெளியில் வைக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகளை போர்க்கால அடிப்படையில் பாதுகாப்பான கிடங்குகளுக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். விலை பொருட்களை பாதுகாக்க அரசு நிரந்தர தீர்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என பிரேமலதா வலியுறுத்தியுள்ளார். உற்பத்திக்கு ஏற்ப நெல் மூட்டைகளை சேமிக்க தேவையான சேமிப்பு கிடங்குகளை அரசு உருவாக்காமல் இருப்பது ஏன் என தமாக தலைவர் GK வாசன் கேள்வி எழுப்பியுள்ளார். மேகதாது அணை சிக்கலுக்கு தீர்வு காண தனி நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்று கோருவது கர்நாடகாவிற்கு சாதகமான நிலையை ஏற்படுத்தி தமிழகத்தின் உரிமைகளை பாதிக்கும் என்பதால் இந்த யோசனை தேவையற்றது என அன்புமணி தெரிவித்தார். தமிழக காங்கிரஸ் அமைச்சர்கள் கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டுவதை தடுக்க முடியவில்லை. காங்கிரஸ் கட்சியின் இரட்டை வேடம்தான் தெரிந்து கொண்டிருக்கிறது என பாரதிய ஜனதா மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்தார். தூத்துக்குடி விளாத்திக்குளம் அரசு பள்ளியில் மாணவர்களுக்கு காலை உணவுக்கு பதிலாக பிஸ்கெட்டுகள் வழங்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது. இதற்கு காரணமானவர்கள் மீது முதல்வர் விஜய் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். அன்பு, பொறுப்பு, தியாகம் ஆகிய பண்புகளோடு குடும்பத்தையும் குழந்தைகளையும் காக்கும் தந்தையர் அனைவருக்கும் வாழ்த்துகள் என திமுக தலைவர் ஸ்டாலின் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். நீட் தேர்வு வேண்டாம் என்பதுதான் தாவேகவின் உறுதியான நிலைப்பாடு. நீட் தேர்வு மட்டுமே வாழ்க்கை இல்லை. மாணவர்கள் தயவு செய்து தவறான முடிவு எடுக்க வேண்டாம் என அமைச்சர் அருண்ராஜ் கேட்டுக்கொண்டார். தாவேகவின் மிகப்பெரிய பவர் சென்டராக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா செயல்பட்டு வருகிறார். தமிழகத்தில் தற்போது மற்ற கட்சிகளின் MLAக்களை விலைக்கு வாங்கும் அரசியல் மட்டுமே நடைபெற்று வருவதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். மேகதாதிற்கு புதிய நடுவர் மன்றம் கோருவது சட்டவிரோதமானது மட்டுமின்றி பெற்ற தமிழக காவிரி உரிமை பறிபோகும் என PR பாண்டியன் சொன்னார்.
மின்சாரத்துறையில் நடந்த ஊழல் நஷ்டம் குறித்து அடுத்த வாரம் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று அமைச்சர் நிர்மல்குமார் சொன்னார். அனைத்து மாநகராட்சிகளிலும் தூய்மை பணிகளை தனியாருக்கு விடும் முயற்சியை தமிழக அரசு கைவிட வேண்டும். தூய்மை பணியாளர்கள் நியமனம், நிர்வாகம் அரசின் நேரடி பொறுப்பிலேயே இருக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். அரசு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை கொண்டுவர நடவடிக்கை எடுத்து வரும் தமிழக அரசு அமைச்சர்களின் செல்போன் எண்கள், இமெயில் முகவரிகளை வெளியிட்டுள்ளது. முதல்வருக்கு இமெயில் முகவரி மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. எந்த நேரத்தில் ஆந்திராவுக்கு தொழில் முதலீடுகள் சென்றது என்பதை சட்டசபையில் ஆதாரத்துடன் வெளியிட தயாராக இருக்கிறேன் என அமைச்சர் கீர்த்தனா தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு எழுதும் தமிழக மாணவர்களுக்கு அமைச்சர் அருண்ராஜ் ஆல் தி பெஸ்ட் கூறியுள்ளார். அமைதியுடன், நம்பிக்கையுடன் தேர்வை எழுதுங்கள். உங்கள் கடின உழைப்பும் விடாமுயற்சியும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றியை தரும் என்றார். சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் மாணவ மாணவிகளுடன் கவர்னர் விஸ்வநாத் ஆர்லேக்கர் யோகா பயிற்சி செய்தார். கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இடம் தேர்வு செய்யும் பணி நடக்கிறது. விரைவில் அதற்கான முடிவுகள் அறிவிக்கப்படும் என அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் முதல்வர் விஜய் படத்துடன் பள்ளி வகுப்பறையில் ரீல்ஸ் எடுத்த தாவேக ஒன்றிய செயலாளர் ராஜேஷ் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். சென்னை நந்தனம் மெட்ரோ அருகே மேம்பாலம் பணிக்காக சாலையில் தோண்டப்பட்டிருந்த பள்ளத்தில் கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. டிரைவர் இப்ராஹிம் காயங்களின்றி உயிர் தப்பினார். கிரேன் உதவியுடன் போலீசார் காரை மீட்டனர். தஞ்சை பெரிய கோயிலில் இந்திய தொல்லியல் துறை சார்பில் நடந்த யோகா நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வஜ்ராசனம், பத்மாசனம், புஜங்காசனம் உள்ளிட்ட பல்வேறு ஆசனங்களை செய்தனர். திருநெல்வேலி, நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் டிப்ளமோ நர்சிங் மட்டுமே படித்து போலியாக மருத்துவம் பார்த்து வந்த ரஜினிகாந்தி என்பவரை போலீசார் கைது செய்தனர். கிளினிக்கிற்கு சீல் வைத்தனர். கர்நாடகா, ஆந்திராவிலிருந்து வரத்து குறைந்துள்ளதால் தமிழகத்தில் சன்னரக அரிசி விலை கிலோவுக்கு 5 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நாகை, மயிலாடுதுறை மாவட்ட நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார். சென்னையில் நீட் தேர்வு எழுதும் மாணவர்கள் வசதிக்காக வார இறுதி அட்டவணைக்கு பதிலாக வாரநாள் அட்டவணைப்படி மின்சார ரயில்கள் இயக்கப்பட்டுள்ளது. சென்ட்ரல், எழும்பூர், தாம்பரம் என 9 ரயில் நிலையங்களில் உதவி மையம் அமைக்கப்பட்டுள்ளது. முதல்வர் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு வண்டலூர் பூங்காவிற்கு இன்றும் நாளையும் கட்டணமில்லா அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனால் 20,000க்கும் மேற்பட்ட ஆன்லைன் டிக்கெட்டுகள் முன்பதிவு செய்யப்பட்ட நிலையில் இன்று பூங்காவில் மக்கள் கூட்டம் அதிகரித்துள்ளது. சென்னையில் உரிய அனுமதியின்றி வைக்கப்பட்டிருந்த 16 விளம்பர பலகைகள் அகற்றப்பட்டு சம்பந்தப்பட்டவர்களுக்கு 2,10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியின் புதிய விதிகளின்படி உரிமம் பெறாத விளம்பர பலகைக்கு 25,000 ரூபாய் அபராதமும், ஒரே இடத்தில் ஒரு முறைக்கு மேல் விதியை மீறி விளம்பர பலகை வைத்தால் 1,00,000 ரூபாய் முதல் 2,00,000 ரூபாய் வரை அபராதமும் விதிக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற கோரி தேனியில் இந்து மக்கள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் நிர்மல்குமார், வன்னியரசு ஆகியோரை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன. தமிழகத்தில் தாவேக ஆட்சி அமைந்ததற்கு பிறகு திமுக ஆட்சியில் நியமனத்தில் இருந்த அதிகாரிகள் அடுத்தடுத்து விலகி வரும் நிலையில் தற்பொழுது தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவர் மணிவண்ணன் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ராமேஸ்வரத்தில் நாளை முதல் நாட்டுப்படகு, விசைப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் 40 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் மீன்பிடித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. மறு உத்தரவு வரும் வரை மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளது. நாட்டின் பாதுகாப்பிலும் கடற்படை மேம்பாட்டிலும் மத்திய அரசு அக்கறை கொண்டுள்ளது என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். முன் எப்போதும் இல்லாத வகையில் பாதுகாப்புத் துறைக்கு நிதி ஒதுக்கப்படுகிறது. கப்பல் கட்டும் துறையில் இந்தியா மிகச்சிறந்த பாதையில் பயணிக்கிறது என்றார். ஹாக்கி மகளிர் நேஷன்ஸ் கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்த வெற்றி பலரையும் ஹாக்கி விளையாட ஊக்குவிக்கட்டும் என அவர் கூறியுள்ளார். பண மோசடி வழக்கில் கேரள முன்னாள் முதல்வர் பினராயி விஜயனின் மகள் வீணா ஜூன் 29ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக அமலாக்கத்துறை மீண்டும் சம்மன் அனுப்பியுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் வனப்பகுதியில் பதுங்கியிருந்த 7 நக்சலைட்டுகளை போலீசார் கைது செய்தனர். நக்சலைட்டுகளிடமிருந்து துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. திரிணாமுல் காங்கிரஸ், சிவசேனா போன்ற எதிர்க்கட்சி எம்பிக்கள் ராஜினாமா மற்றும் கட்சி தாவலால் பார்லிமெண்டின் சமன் மாறி வருகிறது. இதைத் தொடர்ந்து மகளிர் இடஒதுக்கீடு, தொகுதி வரையறை மசோதாக்களை நிறைவேற்ற என்டிஏ அரசு தயாராகி வருகிறது.
யோகாவை ஆண்டுக்கு ஒருமுறை மட்டும் கடைபிடிப்பதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டாம். இதை அன்றாட வாழ்வின் ஒரு பகுதியாக மாற்றுவோம் என கொல்கத்தாவில் நடந்த யோகா தின விழாவில் பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்தார். ஹரியானா மாநில அரசு தேர்வுகளில் இனி யோகா பற்றிய கேள்விகள் கட்டாயம் இடம்பெறும் என அம்மாநில முதல்வர் நயாப் சிங் சைனி அறிவித்துள்ளார். கடந்த முறை தேர்வு ரத்து செய்யப்பட்டதால் மறுதேர்வுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் பின்பற்றப்படுகின்றன. கடந்த முறை போல் எந்த முறைகேட்டுக்கும் இடமின்றி பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் தேர்வு நடத்தி முடிக்க தேசிய தேர்வு முகமை நடவடிக்கை எடுத்துள்ளது. நீட் மறுதேர்வு வினாத்தாள் தயார் செய்தவர்கள் ஒருவர் கூட இன்னும் வெளியே செல்லவில்லை. அயோத்தி ராமர் கோயிலுக்கு பக்தர்கள் காணிக்கையாக வழங்கிய 60 கிலோ வெள்ளிக்கட்டிகள் கோவில் கணக்கு மற்றும் இருப்பு பதிவேடுகளில் இடம்பெறாததை சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். இது தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அகமதாபாத்தில் நடைபெற்ற 12வது சர்வதேச யோகா தின விழாவில் கலந்து கொண்ட மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா யோகா செய்தார். மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூரில் நடந்த 12வது சர்வதேச யோகா தின கொண்டாட்டத்தில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு கலந்து கொண்டார். யோகா உடற்பயிற்சி மட்டுமல்ல, மனித ஆன்மாவின் வெளிப்பாடு மற்றும் ஆரோக்கியமான வாழ்விற்கான வழிமுறை என்றார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி இந்திய கடற்படையின் நீர்மூழ்கி கப்பல் பயிற்சி மையமான INS சத்வஹானாவில் நீருக்கடியில் வீரர்கள் யோகா செய்து அசத்தினர். 8.6 லட்சம் மெட்ரிக் டன் கச்சா எண்ணெய், 94 மாலுமிகளுடன் ஹார்முஸ் ஜலசந்தியை 3 இந்திய கப்பல்கள் பாதுகாப்பாக கடந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வரும் 24 முதல் ஜூலை 1 வரையிலான இடைப்பட்ட காலத்தில் இந்திய துறைமுகங்களை வந்தடையும் எனவும் தெரிவித்துள்ளது. இமயமலை முதல் இந்திய பெருங்கடல் வரையிலும், வங்காள முதல் சௌராஷ்டிரா வரையிலும் நாடு முழுவதும் யோகாவின் ஆற்றல் நிறைந்துள்ளது. யோகா மக்களை ஒன்றிணைக்கிறது என சர்வதேச யோகா தினத்தையொட்டி பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு கொல்கத்தாவில் நடைபெற்ற பிரம்மாண்ட யோகா நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் மோடி 35,000 பேருடன் இணைந்து யோகா செய்து அசத்தினார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அடுத்த மாதம் தமிழகம் வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை அல்லது கோவையில் நடைபெறவுள்ள மாநில பாரதிய ஜனதா நிர்வாகிகள் கூட்டத்தில் அவர் பங்கேற்க உள்ளதாக கூறப்படுகிறது. விடுமுறை தினமான இன்று திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். சுமார் 3 மணி நேரம் காத்திருந்து அவர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தற்போது நடைமுறையில் உள்ள 60 நாள் போர் நிறுத்த காலத்தில் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் கப்பல்களுக்கு எந்தவித சுங்க கட்டணமும் வசூலிக்கப்படாது என அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்காவில் பெற்றோர் மற்றும் பாட்டியை சுட்டுக் கொன்ற இந்தியாவைச் சேர்ந்த சோப்ரா என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் ஜெர்மனி அணி ஐவரி கோஸ்ட் அணியை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி தொடரில் தனது 2வது வெற்றியை பதிவு செய்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் ஸ்வீடன் அணியை 5-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி நெதர்லாந்து அணி வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் குரூப் F பிரிவில் ஜப்பான் அணி 4-1 என்ற கோல் கணக்கில் துனிசியாவை வீழ்த்தி வெற்றி பெற்றது. இதன் மூலம் தொடரில் ஜப்பான் அணி முதல் வெற்றியை பதிவு செய்தது. ஹாக்கி மகளிர் நேஷன்ஸ் கோப்பை இறுதிப் போட்டியில் நியூசிலாந்தை 2-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி இந்தியா சாம்பியன் பட்டம் வென்றது. கீது மோகன்தாஸ் இயக்கத்தில் யஷ் நடித்த டாக்ஸிக் படம் மார்ச் மாதம் ரிலீஸ் ஆவதாக இருந்தது. பின்னர் ஜூன் 4 ரிலீஸ் என அறிவித்தனர். வளைகுடா பதற்றம், ஈரான் அமெரிக்கா போர் உள்ளிட்ட பிரச்சனையால் ரிலீஸ் தேதி மாற்றி அமைத்தனர். தற்போது ஆகஸ்ட் 26 ரிலீஸ் என அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளனர். இதில் நயன்தாரா, கியாரா அத்வானி, ருக்மணி வசந்த், ஹூமா குரேஷி நாயகிகளாக நடித்துள்ளனர். நடிகர் தனுஷின் அக்கா மகன் பவிஷ் நாயகனாக நடிக்கும் படம் லவ் ஓ லவ். மகேஷ் ராஜேந்திரன் இயக்குகிறார். இதில் நாயகியாக நாகதுர்கா அறிமுகமாகிறார். சமீபத்தில் ரிலீஸான படத்தின் டீசர் வரவேற்பை பெற்றது. இப்படத்திற்காக காலம் மாறிப்போச்சு படத்தில் வடிவேலு பாடிய வாடி பொட்டப்புள்ள பாடலை ரீமிக்ஸ் செய்கின்றனர். இப்பாடலை மிஷ்கின் பாடியுள்ளாராம். மிஷ்கின் ஏற்கனவே அவர் இயக்கிய படங்களில் கண்ணதாசன் காரைக்குடி, நாட்டுல நம்ம வீட்டுல ஆகிய பாடல்களை பாடியுள்ளார். நெல்சன் இயக்கத்தில் நடிகர்கள் ரஜினி, கமல் இணைந்து நடிக்க உள்ளனர். இதில் கமலின் மகளும் நடிகையுமான ஸ்ருதிஹாசனும் நடிக்க உள்ளதாக தகவல் பரவியது. இதுகுறித்து பேசிய ஸ்ருதிஹாசன், நான் அந்த படத்தில் நடிக்கவில்லை, அனைவரையும் போல நானும் அப்படத்தின் மீது ஆர்வமாக இருக்கிறேன். கூலி படத்திற்கு பின்னர் நான் ரஜினியின் ரசிகையாக மாறிவிட்டேன் என அப்பா கமலின் ரசிகர்களுக்கு தெரியும் என்றார். ஹரிஷ் துரைராஜ் இயக்கத்தில் அர்ஜுன் தாஸ், அண்ணாபென், யோகி பாபு நடித்த கான்சிட்டி படம் ஜூன் 26 ரிலீஸ் ஆகிறது. இப்பட விழாவில் பேசிய ஹரிஷ் துரைராஜ், 5 ஆண்டுகளாக சினிமா வாய்ப்புக்காக போராடி இப்படத்தில் இயக்குநர் ஆனேன்.
யோகி பாபுவை நடிக்க வைக்க விரும்பினேன். அவரும் எனக்காக வழக்கமான சம்பளத்தில் பாதி வாங்கிவிட்டு நடித்தார் என்றார். யோகி பாபு பேசுகையில், ஹரிஷ் இன்னும் பெரிய நடிகர்கள் பெரிய படங்களை இயக்கி இன்னும் உயரம் செல்ல வேண்டும் என்றார். நிவின் பாலி நடிப்பில் நேரம் பிரேமம் படங்களை இயக்கியவர் அல்போன்ஸ் புத்திரன். சில ஆண்டுகளாக இயக்கத்திற்கு இடைவெளி விட்ட அல்போன்ஸ் 3 ஆண்டுகளுக்கு முன்பு பிருத்திவிராஜ், நயன்தாரா நடிப்பில் கோல்டு படத்தை இயக்கினார். அப்படம் தோல்வியானது. இதனால் சில படங்களில் நடிக்க ஆரம்பித்தவர் தற்போது மீண்டும் நிவின் பாலியை வைத்து படம் இயக்க உள்ளார். விரைவில் அறிவிப்பு வெளியாகிறது. நடிகை கயாடு லோஹர் கைவசம் இதய முரளி, இம்மாற்றல், மஞ்சனத்தி படங்கள் உள்ளன. சமூக வலைதளங்களில் தன்னை பற்றி அவதூறு பரவுவதாக சமீபத்தில் கூறியிருந்தார். இது பற்றி அவர் வெளியிட்ட பதிவில், சில நேரங்களில் நாம் நம் உடலுக்கு கொடுக்கும் அதே அளவிலான ஓய்வு நம் மனதிற்கும் தேவைப்படுகிறது. திரைக்கு வெளியே வாழ்க்கையையும் என்னையும் முழுமையாக உணர நேரம் செலவிட விரும்புகிறேன். இதனால் சமூக வலைதளத்திலிருந்து சில காலம் விலகுகிறேன் என்றார்.